ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹர்ஷிகா மாம் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம் தான் பார்க்க போகிறோம். 2024 ஏப்ரலில் வந்து நியூவாக வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாற்றிருக்கிறாங்களான்னு பார்க்க போகிறோம். இது வந்து இந்த குவார்ட்டருக்கு மட்டும் தான், ஏப்ரல் டு ஜூன் வரைக்கும் தான். இந்த 3 மந்த்ஸ்க்காக ஃபஸ்ட் குவார்ட்டர் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது எவ்வளோ அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிங்கன்னா நான் ரெகுலராக போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் தான் பார்க்க போகிறோம். எஸ்பின்னு சொல்லுவாங்க. அந்த அக்கௌண்ட் தான் பார்க்க போகிறோம். போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்பின்றது. அதுக்கு வந்து 4% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. இது வந்து ஆனுவலி இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் மினிமம் அமௌண்ட் எவ்வளோ வைக்கணும்னா 50 ருபீஸ் வைக்கணும். 50 ருபீஸ்லேருந்தே வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். அது மாதிரி ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து 4% வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. ஆனால் பேங்க்கில் வந்து இதை விட குறைவாக தான் இருக்குது. நீங்கள் 4% இன்ட்ரெஸ்ட்னால எஸ்பிலையும் நீங்கள் வந்து அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ணி நீங்கள் காசு போட்டுக்கிட்டே வரலாம். அண்ட் என்ன ஸ்கீம் பார்க்க போகிறோம்னா டைம் டெபாசிட். இதை வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் பேங்க்கை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்த வரைக்கும் இது டைம் டெபாசிட். இது வந்து 1லேருந்து 5 இயர்ஸ்க்கு வந்து இந்த டெபாசிட் ஸ்கீம் இருக்குது. ஃபஸ்ட் இயர் நீங்கள் வந்து 1 இயர்க்கு மட்டும் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 6.9% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இது வந்து 1000 ருபீஸ்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் மினிமம் வந்து 10,000 ருபீஸ் வந்து நீங்கள் வந்து 1 இயர்க்கு போடுறீங்கன்னா 708 ருபீஸ் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இது வந்து ஒரு குவார்ட்டர்லி வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன் பண்ணுறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 708 ருபீஸ் வருது. இதே வந்து நீங்கள் 2 வருஷம் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 7% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. இதை விட வந்து இது வந்து 1% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகம். இதுக்கும் வந்து 10,000 வந்து நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா இயர்லி பார்த்தீங்கன்னா 719 ருபீஸ் வருது. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10,790 ருபீஸ் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு வந்து செகண்ட் இயருக்கு கிடைக்குது. இதே வந்து நீங்கள் 3 இயர்ஸ்க்கு டெபாசிட் பண்ணுறீங்க, ஃபிக்ஸட் டெபாசிட் அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா 7.1% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. இதை விட 1% அதிகமாக கொடுக்குறாங்க. இதுலேயும் வந்து 10,000 ருபீஸ் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 719 ருபீஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. இது வந்து ஒரு குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட் தான் அவங்க வந்து கேல்குலேஷன் பண்ணுறாங்க. குவார்ட்டர்லி வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் கேல்குலேஷன் பண்ணுறாங்க. 4th இயர்ன்றது ஒன்றும் கிடையாது. போஸ்ட் ஆஃபீஸ் பொறுத்தவரைக்கும் டேரெக்டாக 50 இயர்ஸ் தான் வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்குது. 5 இயர்ஸ் டெபாசிட் பண்ணிங்கன்னா 7.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது வந்து நீங்கள் வந்து 10,000 ருபீஸ் நீங்கள் சேவ் பண்ணுறீங்க, இதில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டிங்கன்னா 717 ருபீஸ் வந்து குவார்ட்டர்லி வந்து உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். இதுதான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட் வந்து அவங்க கொடுத்த வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இது வந்து டைம் டெபாசிட்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ்க்கு வந்து ஆர்டின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ஸ்கீம் வந்து ரெக்கரிங் டெபாசிட்னு சொல்லுவாங்க. இது வந்து இந்த இயர்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டருக்கு 6.7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. குவார்ட்டர்லி இன்ட்ரெஸ்ட். இது மந்த் ஆன் மந்த் வந்து நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற அமௌண்ட். இப்போ வந்து மினிமம் வந்து 100 ருபீஸ்லேருந்து நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வேணால் சேவ் பண்ணலாம். ஆனால் மந்த் ஆன் மந்த் இந்த 100 ருபீஸ் தான் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிக்கிட்டே வரணும். நீங்கள் வந்து இப்போ 500 டெபாசிட் பண்ணிங்கன்னா மந்த் ஆன் மந்த் 500 தான் டெபாசிட் பண்ணணும். எவ்வளோ அமௌண்ட் வந்து நீங்கள் ஓப்பனிங்கில் பண்ணுறீங்களோ அதுதான் வந்து ஃபைனல் எண்டு வரைக்குமே நீங்கள் அந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து அமௌண்ட் கட்டிகிட்டே வரும். இது வந்து க்ளோஷியர் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அவங்க வந்து க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து அலோவ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அலோவ் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து ஏதோ மந்த் நீங்கள் கட்டலைன்னா ஃபைன் மாதிரி நீங்கள் போட்டு கட்டுற மாதிரி வரும். இல்லைனா வந்து ஆர்டி க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் அதையும் பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் இருக்குது, அது மாதிரி இருந்துச்சுன்னா சேவிங்ஸ் பண்ணணும். மந்த் ஆன் மந்த் வந்து இந்த மாதிரி ஆர்டியில் வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 இயர்ஸில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் உங்களுக்கு வரும். சேவிங்ஸும் வந்து 5 இயர்ஸில் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும். ஸ்கீம் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம். இது பார்த்திங்கன்னா 8.2% இன்ட்ரெஸ்ட் தருது. இருக்கிறதுலே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமான ஸ்கீம் பார்த்திங்கன்னா சீனியர் சிட்டிசன். உங்கள் வீட்டில் வந்து பெரியவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்களோட அக்கௌண்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணி உங்களுக்கே கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா வயசானவங்க அமௌண்ட் இருக்குது மந்த் ஆன் மந்த் வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மாதிரி வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இது மாதிரி டெபாசிட் பண்ணிக்கோங்க. குவார்ட்டர்லி வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. அவங்க வந்து குவார்ட்டர்லி நீங்கள் வந்து அமௌண்ட் வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து எஸ்பி அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொன்னால் அவங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவாங்க. மினிமம் அமௌண்ட் மீது 10,000 நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா 205 ருபீஸ் வருது உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும். இதை வந்து வாங்கி நீங்கள் செலவுக்கு அந்த மாதிரி எடுத்துக்கிறதா எடுத்துக்கலாம். இல்லைனா வந்து 5 இயர்ஸ் வந்து இந்த ஸ்கீமில் வந்து டெபாசிட் பண்ணி வச்சுட்டு
ஃப்யூச்சர் வந்து இன்ட்ரெஸ்ட்டையும் இந்த மெச்சூரிட்டி அமௌண்ட்டு எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் வந்து டெபாசிட் வாங்கிக்கலாம்னா உங்கள் எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு அவங்க டெபாசிட் பண்ணிடுவாங்க. இல்லைனா வந்து உங்கள் வீட்டிலே யாருன்னா பெரியவங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பேரில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதில் வந்து உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் 8.2% வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட், அது மூலிமா நீங்கள் வந்து அமௌண்ட்டை பெருக்கிறதுக்கு நீங்கள் வந்து வாய்ப்புகள் ஏற்றிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மந்த்லி இன்கம் ஸ்கீம், அதுதான் சொல்கிறேன். மந்த்லி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அமௌண்ட் வந்து மந்த் ஆன் மந்த் வந்து நம்மக்கிட்ட அமௌண்ட் வரணும். ஆனால் வந்து என்கிட்ட ஒரு அமௌண்ட் பல்க் அமௌண்ட் இருக்குது, இதை வந்து நான் செலவு பண்ணவும் விரும்பலை, ஆனால் கைக்கு எனக்கு மந்த் ஆன் மந்த் அமௌண்ட் வரணும் அப்படின்னீங்கன்னா இந்த மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கு போங்க. இந்த ஸ்கீம் பார்த்திங்கன்னா மந்த் ஆன் மந்த் வந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து எஸ்பிஐ அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்க பெய்ட் பண்ணிவிடுவாங்க. இந்த ஸ்கீம்லேருந்து உங்களுக்கு அது மாதிரி பே பண்ணும்போது வந்து நீங்கள் மந்த்லி எவ்வளோ அமௌண்ட் போடுறீங்களோ அதுலேருந்து உங்கள் அக்கௌண்ட்டுக்கு எஸ்பிஐலேருந்து வந்துடும். இப்போ 10,000 போட்டிங்கன்னா மந்த் ஆன் மந்த் வந்து 62 rupees வருது இந்த ஸ்கீமில் வந்து. இது வந்து ஒரு 5 years ஸ்கீமு. நீங்கள் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணி 5 yearsல எவ்வளோ அமௌண்ட்டு உங்களுக்கு வந்து மந்த் ஆன் மந்த் வருதோ அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து இதை வந்து ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணிடலாம். நிறைய இடத்துல வந்து நிறைய பேர் வந்து ஆர்டியாக கன்வெர்ட் பண்ணுறாங்க. இந்த ஸ்கீமை வந்து மந்த் ஆன் மந்த் அமௌண்ட் வரதை நம்ம வந்து ஆர்டியில் வந்து டைரெக்டாக வந்து நீங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட லெட்டர் எழுதி கொடுத்துட்டோன்னா அவங்க ஃபார்ம் தருவாங்க. அப்போ வந்து இதை வந்து ஆர்டியாக கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் 10,000 போடுற இடத்துல வந்து 1 lakh போட்டிங்கன்னா 620 rupees வரும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ஆர்டி அமௌண்ட்லேருந்து டெபிட் பண்ணிக்க சொன்னால் அவங்க டெபிட் பண்ணிப்பாங்க. இது ஒரு நல்ல ஸ்கீம். இதுக்கு வந்து 7.4% வந்து இந்த குவார்ட்டருக்கு தராங்க. நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட், இது வந்து என்எஸ்சின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்கீம் வந்து இது ஒரு 5 years ஸ்கீம். இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா 7.7% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. இது வந்து 5 yearsக்கு அப்புறம் ஆஃப்டர் தான் உங்களுக்கு வந்து டெபாசிட் அமௌண்ட்லேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். இப்போ 10,000 நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா 14,490, இது வந்து 5 yearsக்கு அப்புறம் தான் இந்த அமௌண்ட் வரும் அப்படின்றது ஆன்வலி தான். இது வந்து 5 yearsக்கு அப்புறம் தான் உங்களால் எடுக்க முடியும். நடுவில் எதனா வேணும்னா வித்ட்ரா பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஒரு பல்க் அமௌண்ட் இருக்குது, எனக்கு செலவாகக்கூடாது, அதுலேருந்து ஒரு அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட்டாகவும் வரணும்னா என்எஸ்சி ஸ்கீமில் போடலாம். 7.7% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. யாருக்குன்னா வேணும்னா இந்த ஸ்கீமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டு தான், பிபிஎஃப்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கீமை வந்து. இது வந்து பேங்க்லேயும் இருக்குது, போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து யார் வேணால் போடலாம், குழந்தைங்க பேரில் கூட நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் வந்து 15 years ஸ்கீம். இந்த ஸ்கீம் வந்து இதில் வந்து 7.1% வரைக்கும் இருக்குது. இதுலேயும் நீங்கள் வந்து மந்த் ஆன் மந்த் கட்டுறது தான் கட்டலாம், இல்லைனா இயர்லி கட்டுறது தான் கட்டலாம். உங்களுக்கு எப்படி வந்து வசதி இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கட்டலாம். ஆனால் மினிமம் வந்து 100 rupeesலேருந்து கட்டலாம். மேக்ஸிமம் வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் இந்த ஸ்கீமில் நீங்கள் வந்து ஆன்வலி கட்டலாம். உங்களுக்கு வந்து எப்படி வசதி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி கட்டலாம். இது ஒரு பெஸ்ட்டு ஸ்கீம் வந்து. இது ஒரு காம்பவுண்ட் பேஸஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க தராங்க. அதனால் இந்த பிபிஎஃப் வந்து ஃப்யூச்சர் பசங்களுக்கு எஜுகேஷனுக்கு அது மாதிரி யாருனா போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்கீமில் போடலாம். பெண் பிள்ளைகளுக்கு வந்து சுகன்யா சமுர்த்தின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண் பிள்ளைக்கு வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்டுன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து அப்படியும் போடலாம். இல்லைனா உங்கள் ஃப்யூச்சருக்கே நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து எடுத்து வைக்கணும். நான் வந்து இப்போ சம்பாதிக்கிறேன், ஃப்யூச்சரில் வந்து எனக்கு வந்து அமௌண்ட்டு எதுவும் வராது, பென்ஷன்லாம் வராது, நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் கூட இந்த ஸ்கீமில் வந்து போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். யாருன்னா போடணும்னு நினச்சிங்கன்னா பிபிஎஃப் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேவிபி, கிசான் விகாஸ் பத்திரா, இந்த ஸ்கீம் பேர். இதுக்கு வந்து 7.5% வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. ஏன்னா 115 months வந்து டெபாசிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் மாதிரி தான். இது ஒரு மினிமம் வந்து 9 to 10 years வரும். இந்த ஸ்கீம் வந்து உங்கள்கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது அப்படின்னா இதை வந்து அப்படியே வந்து டபுள் த அமௌண்ட் ஆக்குறது தான் இந்த ஸ்கீம் சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் 10,000 போட்டிங்கன்னா அந்த 8 வருஷம் இந்த 9 to 10 வருஷத்தில் மறுபடியும் ஆகி நான் ஒரு 10,000 போட்டு 20,000 உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வரும். இந்த அமௌண்ட் வந்து டபுள் த அமௌண்ட் ஆகும். இப்போ நீங்கள் 1 லட்ச ரூபா போடுறீங்கன்னா இந்த அமௌண்ட்டில் மறுபடியும் ப்ளஸ் அவங்க 1 லட்சம் போட்டு உங்களுக்கு வந்து 2 லட்சமாக இந்த ஸ்கீமில் வந்து உங்களுக்கு தருவாங்க. இந்த ஸ்கீமில் வந்து இதுதான் ஒரு பெஸ்ட்டு. ஆனால் வந்து நம்மளோட மணி வேல்யூ வந்து கண்டிப்பாக 10 வருஷம் கழித்து கண்டிப்பாக குறையும். அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அமௌண்ட்டு செலவாகக்கூடாது. இது வந்து சும்மா என்கிட்ட கையில் இருக்குது, எனக்கு இதில் வந்து எந்த யூஸும் இல்லை, நான் வந்து சும்மா சேவிங்ஸ்க்காக தான் வச்சுருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதில் போட்டிங்கன்னா அமௌண்ட் வந்து ரெட்டிப்பாக ஆகும். இது வந்து ஒரு ஆன்வலி ஸ்கீம் தான். இது ஆன்வலி இன்ட்ரெஸ்டட் ஸ்கீம் தான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஸ்கீம் எம்எஸ்எஸ்சி. அந்த ஸ்கீம் நிறைய தடவை வந்து நான் சேனலில் வந்து சொல்லியிருக்கிறேன். 7.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது இப்போ லாஸ்ட் இயர் தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணாங்களே. ஒன்லி ஃபார்
உமன்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. மினிமம் வந்து 1000 ருப்பீஸ்லேருந்தே நீங்கள் இந்த ஸ்கீமை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். லேடிஸ் யார் வேணால் இந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணலாம். ஒன்லி 2 இயர்ஸ் தான் இந்த ஸ்கீமு. இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்கன்னா 7.5% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்க்கு யாருன்னா நீங்கள் சேரணும்னு நினச்சிங்கன்னா இந்த அமௌண்ட் உங்கள்கிட்ட இருக்குதுன்னா 2 இயர்ஸ் வந்து டெபாசிட் பண்ணி நல்ல அமௌண்ட் பெறலாம். இது வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா வரைக்கும் தான் இந்த ஸ்கீமில் வந்து அலோட் பண்ணுறாங்க. நீங்கள் 10,000 போடுறீங்கன்னா 2 வருஷம் கழிச்சு 11,602 ரூபா வருது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட. நீங்கள் வந்து அமௌண்ட்டை வந்து 2 வருஷம் போடுறதுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டோட தராங்கன்னா நீங்கள் 2 லட்ச ரூபா போட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் வரும் பாருங்கள். 36,000 சில்லற ரூபா வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே வரும். நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறவங்க நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ணுங்கள். ஜென்ட்ஸ் யாருன்னா பார்க்குறீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு இந்த ஸ்கீமை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் அதுலேருந்து பெறலாம். உங்களுக்கும் வந்து ஃப்யூச்சரில் வந்து உதவும். அதுக்காக இந்த ஸ்கீம் போடணும்னு நினைக்கிறவங்க ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுக்காக ஆல்ரெடி டெடிக்கேட்டடாக ஒரு வீடியோவே போட்டிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மோஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இதில் கொடுத்த ஸ்கீம் எல்லாமே நான் வந்து தனித்தனியாகவே போட்டிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா SSAC இந்த ஸ்கீம் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் தான் சொல்லுவாங்க. இதுதான் சுகன்யா சமுர்தா அக்கௌண்ட்டுன்னு சொல்கிறாங்க. 8.2% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் தராங்க. இது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டு. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒன்லி ஃபார் கேர்ள் சில்ட்ரன்ஸ்க்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் இருக்குது. பெண் பிள்ளை வச்சுருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமில் போடுங்க. உங்கள் குழந்தைக்கு 1 to 10 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா 10 வயசில் அதுக்கு மேலே போட முடியாது. 10 வயசுக்குள்ளே இருந்துச்சுன்னா இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் போட்டுட்டு அவங்களுக்கு வந்து மந்த் ஆன் மந்த் நீங்கள் அமௌண்ட் கட்டுறதா தான் கட்டலாம். மினிமம் வந்து 1 இயருக்கு வந்து 500 ருபீஸ் சொல்லிக்கிறாங்க. 1 இயர்க்கே வந்து 500 ருபீஸ். மேக்ஸிமம் ஒரு இயருக்கு வந்து 1.5 லட்ச ரூபா வரைக்கும் நீங்கள் இந்த ஸ்கீமில் வந்து அலோவ் பண்ணுறாங்க. உங்கள்கிட்ட கையில் எப்போல்லாம் இருக்குதோ அப்போல்லாம் நீங்கள் அமௌண்ட்டை வந்து பே பண்ணிக்கிட்டே வரலாம். எத்தனை தடவை கட்டணும் அதெல்லாம் முக்கியம் இல்லை. 1.5 லட்ச ரூபாய்க்கு மேலே வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே போகக்கூடாது. உங்கள்கிட்ட இருக்கிற அமௌண்ட்டை எப்போ வேணால் நீங்கள் கட்டலாம். அது இல்லாமல் இந்த ஸ்கீம் வந்து 15 வருஷம் ஸ்கீம் வந்து நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணுறீங்க. 21 வருஷம் கழித்து தான் வந்து விட்ரா பண்ண முடியும். ஃப்யூச்சரில் வந்து குழந்தை வந்து எஜுகேஷனுக்காக எடுக்கணும்னா 18 இயர்ஸ் அப்போ வந்து எஜுகேஷனுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் கட்டிருக்கீங்களோ அதுலேருந்து ஆஃப் த அமௌண்ட் தருவாங்க. உங்களுக்கு வந்து விட்ரா பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. 21 இயர்ஸ்க்கு அப்புறம் ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. இந்த ஸ்கீம் வந்து ஒரு பெஸ்ட்டான ஸ்கீம். யார் வீட்டில் பெண் பிள்ளைகளாக இருக்கிறாங்களோ கண்டிப்பாக வந்து இந்த ஸ்கீமை வந்து போடுங்க. இதுக்கும் நான் ஆல்ரெடி ஒரு டெடிக்கேட்டான வீடியோ போட்டிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லே வந்து ப்ளேலிஸ்ட்டில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம்னு இருக்குது. அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த வருஷத்துக்குடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் இது தான் போஸ்ட் ஆஃபீஸில் தராங்க. யாருன்னா போடணும்னு நினச்சிங்கன்னா எந்த ஸ்கீம் போடுறதுன்னு நீங்கள் வந்து போடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.